நீங்க கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாயிடும். அப்ப ஆழ்மனம் அப்படிங்கிறது தான் நாம். அந்த ஆழ்மனம் அப்படிங்கிறது தான் நாம் அப்படின்னா ஏன்னா, ஆழ் மனதுக்குள்ள என்ன சிந்தனைகள் இருக்குதோ, அத நாம எப்பயுமே செயல்படுத்தணும்னா நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்களுடைய ஆழ்மனம் என்ன சொல்லுதோ, இது 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 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஆ நம்முடைய கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா? அந்த அவதாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோவர்த்தன மலைக்காக ஒரு பூஜைக்கு போவாங்க. எல்லாருமே சேர்ந்து அங்க போவாங்க. அப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இதுல வந்து அந்த பர்சானிய நகர சேர்ந்த ஒரு ஒரு தலைமை இதுல உள்ள ஒருத்தரு, ஆ அது வந்து அங்க ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கும். அத என்ன பண்ணுவாங்கன்னா, இந்திரன் மூலியமா இவருக்கு ஒரு சங்கடம் குடுக்குறதுக்காக கம்சன் வந்து பண்ணியிருப்பான். அதனால அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆட்ட பலியிடலாம் அப்படின்னு முடிவெடுப்பாங்க. அப்ப கிருஷ்ணரும், ராதையும் மனசு கேட்கவே கேட்காது. எல்லாருமே கேட்காது. ஆனா இருந்தாலும் அவர் சொல்லுவாரு, இந்த ஒரு பலியிடுறதுனால நம்ம எல்லாரும் தப்பிக்கலாம்ன்னு சொல்லி அவரு கன்வின்ஸ் பண்ணுவாரு ஒருத்தரு. அது எப்படி இந்த உயிர எடுக்கிறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு யார் குடுத்தது? அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் கேட்பார். ஏன்னா எந்த ஒரு கடவுளும் ஜீவன வந்து குடுக்க தான் தெரியும். அந்த ஜீவன எடுக்கிறதுக்கான அதிகாரம் யாருக்குமே இல்ல. அது முழு காலம் வாழ்ந்து அதனுடைய காலம் முடியிறப்ப தான் அது வந்து அந்த இறப்புங்கிறது அதுக்கு வரணும். இத இறக்க வைக்கிறதுக்கான தன்மை ஒரு ஒரு கடவுளே கேட்டா கூட, அது கடவுளே இல்ல. அந்த கடவுளையே நம்ம மாத்திடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவரு சொல்லுவாரு. அப்ப அந்த 2 பேருக்குள்ள ஒரு ஃபைட். கிருஷ்ணர் மேல அவருக்கு கோவம் வந்துரும். "நீ இந்த மாரி வந்து இது பண்ணாத எங்களுடைய தெய்வத்த. இந்திரன வந்து நீ இது பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லி அவர் பேசுவாரு. "இல்ல" அப்படின்னு அந்த நேரத்துல ஒரு தாய் வந்து அங்க வரும். அந்த ஆட்டோட தாய் அங்க வரும். அப்ப வர்றப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பால் குடிக்கிறத பார்த்துட்டு, "இந்த மாரி ஒரு தாய்கிட்டேருந்து ஒரு குழந்தைய பிரிக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு யார் குடுத்தது?" அப்படின்னு கேட்பாரு. இங்க நெறைய பேரு பெண்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய குழந்தைய உங்கள்ட்டேருந்து இது மாரி வலுக்கட்டாயமா எடுத்தா நீங்க அத ஒத்துக்குவீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே யோசிப்பாங்க. யாரெல்லாம் இதுக்கு உண்மையா என் கூட இருக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, என் கூட வாங்கன்னு அந்த ஒரு கணக்கு கணக்கு அதிகாரி அந்த பர்சனுடைய கணக்கு அதிகாரி அவரு பலியிடுறதுக்கு கேட்பாரு சப்போர்ட்டு. இப்ப கிருஷ்ணர் இத சொன்னதுக்கு பிறகு நெறைய பேர் இவரு பக்கம் வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட்டு ராதா வருவாங்க. பாக்கி எல்லாருமே இவரு பக்கம் வந்துருவாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் பார்க்கணும். என்ன அப்டின்னா, அந்த ராதாவுடைய தந்தை அவங்க எல்லாரும் அந்த பக்கம் அங்க நின்னுட்டு இருந்தாங்க இல்லையா? அப்ப ராதாவுடைய அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களும் இந்த பக்கம் வருவாங்க. அப்ப என்னைய மன்னிச்சுடுங்கன்னு சொல்லி அவர் கணவர்ட்ட சொல்லிட்டு அவங்க வருவாங்க. அப்ப வந்து கணவர் வந்து திரும்ப வலுக்கட்டாயமா அங்க நிக்கும்போது ராதா சொல்லுவாங்க, "அப்பா உங்களுடைய மனசுக்குள்ள என்ன தோணுதோ, யாருக்காகவும் முடிவெடுக்காதீங்க. உங்க மனசுக்குள்ள என்ன தோணுதோ அத செயல்படுத்துங்கம்பாங்க." இந்த ஒரு வார்த்த தான் முக்கியம். அப்ப என்ன அப்டின்னா, அப்பையிலேருந்தே நம்ம மனசுக்குள்ள என்ன ஒரு வார்த்தை கேட்குதோ, என்ன ஒலி கேட்குதோ, இப்ப அந்த இடத்துல அவர் வந்து இது தப்புன்னு தோணுது. ஏன்னா, ஒரு பலியிடுதல்ங்கிறது அவருக்கு மனசு விரும்பல. ஆழ் மனசு விரும்பல. ஆனா வெளிமனம் என்ன சொல்லுது? பல உயிர்கள் வாழணுங்கிறதுக்காக ஒரு உயிர கொல்றதுல தவறு இல்ல தான். இது எல்லாம் ஒரு நல்லது தானே. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. யார் தான் இத பண்ணாம இருக்கிறா? அப்படின்னு அது காம்ப்ரமைஸ் பண்ணுது. அது இன்னொன்னு அவர் தன்னுடைய நண்பர் அவரு சொல்றாரு. அப்ப அவர் கூட நம்ம நிக்கணும்ல. இவர் மனசுக்கு புடிக்கல. ஆனா அவர் கூட நிக்கணும்ல. அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இந்த மாரி தான் நம்ம கிட்ட ஆழ்மனம் சொல்லியும், நாம கேட்காம வேற ஒரு வேலைய பண்ணிட்டு இருப்போம். அப்ப அந்த இடத்துல சொல்லுவாங்க, "உங்களுடைய உள் மனம் என்ன சொல்லுதோ, அத கேட்டு நீங்க செயல்படுங்கப்பா. என்னை மன்னிச்சுடுங்கன்னு" சொல்லி ராதா சொல்லுவாங்க. அப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னா, இது எல்லா இடத்துலயும் இந்த ஆழ்மனம் அப்படிங்கிறது செயல்பட்டத பல புராணங்கள்ல கூட அவங்க அதாவது ஒருத்தருடைய சுதந்திரம், அந்த ஆழ்மனத்தினுடைய சுதந்திரத்துல மத்தவங்க தலையிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கரெக்ட்டா இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம